வணக்கம். இந்த சுடும் வெயில சட்டம் மாற்ற மனசு இல்லாமல் அதே காட்டன் சட்டையோட அடுத்த ரிவ்யூவை கண்டினியூ பண்ணுறேன். இந்த வாரம் ரிலீஸ் ஆன 2 தமிழ் படங்களில் ரோமியோ படத்து கொஞ்சம் பெட்டராக எதிர்பார்ப்பு இருந்த மாதிரி அகைன் அந்த ட்விட்டர் போலில் தெரிய வந்தது. இதில் விஜய் ஆண்டனி, ஜிவி பிரகாஷ் 2 பேருடைய கெரியரையும் பார்க்கும்போது ஒரு சில சிமிலாரிட்டிஸை நீங்கள் பார்க்க முடியும். 2 பேருமே மியூசிக் டைரக்டராக இருந்தவங்க, 2 பேருமே ஹீரோவாக டிரான்சிஷன் ஆனவங்க. முதல்ல இவங்க 2 பேரும் வெவ்வேறு மாதிரியான படங்களை சூஸ் பண்ணுற மாதிரி தெரிஞ்சாலுமே கூட ஆஃப் லேட் இவங்க 2 பேருடைய ஜேர்னியும் ஒரு மாதிரி சிமிலராக போகிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா இவங்க 2 பேரும் நடிக்கிற விதம், இவங்க 2 பேரும் சூஸ் பண்ணுற படங்களுடைய விதம், அந்த படங்களுடைய ரிசல்ட்னு எல்லாமே மோராரில் சிமிலராக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு அப்படி தோணுச்சா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, மற்றபடி இந்த ரோமியோல இதெல்லாம் ஒர்க் ஆச்சு, இதெல்லாம் ஒர்க் ஆகலைங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப், கமெண்ட், லைக், ஷேர். ரோமியோ விஜய் ஆண்டனி ஃபேமிலிக்காக கஷ்டப்பட்டு உழைச்சி மலேசியாவிலாம் போய் வேலை செஞ்சு வீட்டோடைய கடன்லாம் அடைச்சி உள்ள சொத்தெல்லாம் சேகரித்து வைக்கிறாரு. இதனாலே அவருடைய இந்த இளமை பருவங்கிறது போயிடுது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 35 வயசில் அவர் கல்யாணம்னு வீட்டில் பேச்செடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, நான் வேலையெல்லாம் செஞ்சு குடும்பத்தை தியாகம் பண்ணி என்னுடைய இளமை பிராயத்தை இழந்துட்டேன், அதனால் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு கண்டிஷனாக சொல்லிடுறாரு. அதே ஊரை சேர்ந்த மிருணாளினி வீட்டில் ஐடி வேலை செய்கிறேன் அப்படின்னு போய் சொல்லிட்டு சென்னையில் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சினிமாவில் நடிக்க சான்ஸ் தேடிட்டு இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸும் ஒருத்தர் டைரக்டர், ஒருத்தர் ஸ்டைலிஸ்ட், ஒருத்தர் சினிமாட்டோகிராஃபர், அவங்களுக்கு சான்ஸ் தேடிட்டு இருக்காங்க. பட் அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்கவே மாட்டேங்குது. சடன் டர்ன் ஆஃப் ஈவென்ட்ஸ்ல மிருணாளினிக்கும் விஜய் ஆண்டனிக்கும் கல்யாணம் ஆகுது. வேண்டா விருப்ப விஜய் ஆண்டனியை கல்யாணம் பண்ணிட்டு அவர் விட்டுட்டு போனோம் அப்படின்னு மிருணாளினி நினைக்கிறாங்க. ஆனால் விஜய் ஆண்டனி எப்படியாவது என் வைஃப் நான் கரெக்ட் பண்ணி அவளை லவ் பண்ணோம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவங்களுடைய கல்யாண வாழ்க்கை என்ன ஆச்சு, இவங்க 2 பேரும் நினைச்சது நடந்துச்சா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த கதை. அறிவுங்கிற கேரக்டரில் விஜய் ஆண்டனி எமோஷனல் காட்சிகளில் ஸ்டில் ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. அண்ட் கோவப்படுற காட்சிகளும் ஒரே மாதிரியான ரியாக்ஷனை தான் மெயின்டைன் பண்ணுறாரு. ஆனாலுமே கூட அவர் எம்பத்தட்டிக்கலாக வசனங்கள் பேசுகிற இடம், அவர் அந்த அப்பாவியாக பிஹேவ் பண்ணுற இடங்கள், அந்த ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸோட அவர் இன்ட்ராக்ட் பண்ணுற காட்சிகள் கண்டிப்பாக ஒரு பெட்டர்மெண்ட் காமிச்சிருக்காரு. ஹீரோயின் மிருணாளினி ஆல்மோஸ்ட் ஒரு 90% ஆஃப் த ஃபிலிம் அவங்க வந்து உருன்னு கோவமாகவே சுற்றிட்டு இருக்காங்க. கிளைமேக்ஸில் அவங்க வசனம் பேசும்போதும் ஒவ்வொரு முறை அவங்க ஃப்ரெண்டு கிட்டே கால் வரும்போது அவங்க முகம் லைட்டாக பார்க்குற அந்த இடங்களையும் அவங்களுடைய ஆக்டிங் பொட்டன்ஷியல் இருந்து கொஞ்சம் நம்மளுக்கு தெரியுது. விடிவி கணேஷ், யோகி பாபு 2 பேருமே தமிழ் சினிமா அவங்கள ஒரு வட்டத்துக்குள்ளே அடைச்சிருக்கு இல்லையா, அந்த வட்டத்துக்குள்ளேயே பர்ஃபார்ம் பண்ணிட்டு போகிறாங்க. மற்றபடி தலைவாசல் விஜய், இளவரசு, ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸாக வர ஷாரா, ரோஜு, ஷாலினி எல்லாருமே நீட். ஃபரூக் ஜே பாஷாவுடைய சினிமாகிராஃபி, பரத் தனசேகரனோட இசை 2மே நல்லா இருக்கு. பாடல்கள் கொஞ்சம் கேட்க நல்லா இருந்தாலுமே கூட படத்தை அதுக்கான பிளேஸ்மெண்ட் அவ்வளோ சிறப்பாக இல்லைங்கிறதுனால அதை நம்மளால ரசிக்க முடியல. பட் ஸ்டில் வைஃப் கிட்ட ஃபோனில் பேசிட்டு விஜய் ஆண்டனி சோலாவாக ஃபீல் பண்ணி ரொமான்டிக்காக ஒரு நம்பர் 1 பாடுவார். அது கேட்க கொஞ்சம் எனக்கு நல்லா இருந்தது. கொஞ்சம் மௌனராகம், கொஞ்சம் ரப்னே பண்ணாதே ஜோடின்னு எடுத்து மிக்ஸ் பண்ணி மிக்சட் ரிசல்ட்ல ஒரு படத்தை கொடுத்துருக்காரு இயக்குனர் விநாயக் வைத்தியநாதன். ஆரம்ப கட்ட காட்சிகள், மிருணாளினி அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஸ்ட்ரகிள், விஜய் ஆண்டனியோட லைஃப், இவங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுன்னு போர் அடிக்காம கதையை நகர்த்தி கொண்டு போறாங்க. தென் விஜய் ஆண்டனிக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் கிடைக்கிற ஷாக், ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸை அவர் கவர் பண்ற அந்த காட்சிகள், அதுக்கப்புறம் அவர் எடுக்கிற முக்கியமான டிசிஷன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ஃபீல் ஆகலனாலுமே கூட சலிப்பும் வரல. இன்டர்வலுக்கு அப்புறம் விஜய் ஆண்டனி எடுக்கிற ட்ரைனிங், அதுல காமிக்கலா சில விஷயங்களுக்கு நடுவுல விஜய் ஆண்டனி தான் வைஃபோட போன்ல பேசுற சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் எமோஷனல் கனெக்ட் கொடுக்கும்னு நினைச்சிருக்கலாம். ஆனா எனக்கு அது பெருசா ஒர்க் ஆகல. முதல் காரணம் அதுல புதுசா எந்த ஐடியாவும் இல்லைங்கிறது. 2வது காரணம் அந்த காட்சிகள்லயோ வசனங்களையோ பெரிய அழுத்தம் இல்லை, அதனால என்னால் கனெக்ட் பண்ணிக்க முடியல. பட் இந்த படத்துக்குள்ள ஒரு படம் எடுக்கிறாங்க, அதுல மெட்டாவா சில விஷயங்கள்லாம் வருது, அது ரொம்பலாம் நம்மளை வாய் விட்டு சிரிக்க வைக்கலனாலுமே கூட லைட்டா ஸ்மைல் பண்ண வைக்குது. தென் திடீர்னு விஜய் ஆண்டனி கேரக்டருக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் நடுவில் கொண்டு வந்து ஒரு ட்ராக் விடுறாங்களா, அது மேபி பிச்சைக்காரன் 2ல அந்த குழந்தைங்களோட ட்ராக் சென்டிமெண்டா ஒர்க் ஆச்சுங்கிறனால அதே மாதிரி இங்க வச்சிருக்கலாம். ஆனா அது ஸ்டாண்ட் அலோனா ஒர்க் ஆகிற அளவுக்கு அதுக்கும் கோர் கதைக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிறதுனால அது பாயிண்ட்லெஸ்ஸாக தான் ஃபீல் ஆகுது. யோகி பாபு கொடுக்குற ஐடியாஸ் மாதிரியே செகண்ட் ஹாஃபோடைய எமோஷனல் ஆங்கிளும் ஹாலோவாகவே இருக்கு. இவங்க 2 பேருக்குள்ள 10 வயசு கேப் இருக்கு, ஸோ கெமிஸ்ட்ரி இருக்க வேணான்னு இவங்க நினைச்சிருக்கலாம். அது ஃபர்ஸ்ட் ஹாஃபோடைய நரேஷனுக்கு ஹெல்ப் பண்ற அளவுக்கு செகண்ட் ஹாஃபுக்கு சுத்தமாக ஹெல்ப் பண்ணவே இல்லை. தேவையே இல்லாமல் சென்டிமெண்டலாக ஒரு பாட்டு, ஆன்டி கிளைமேக்ஸ் மாதிரி ஃபீல் ஆகிற ஒரு ஃபைட் சீக்வன்ஸ், அந்த எமோஷனலான அந்த கோட் சீன், நம்மளுக்கு தெரிஞ்ச டெஸ்டினேஷன் நம்மளை கூட்டு போகிறதுக்கு ஊரெல்லாம் சுற்றி வளைச்சி இழுத்தடிச்சு கொண்டு போயிருக்காங்க. மொத்தத்தில் இந்த ரோமியோ ஃபெமிலியரான ஸ்டோரி லைன், ரொமான்டிக் ஆங்கிள், எமோஷனல் பீட்ஸ் எல்லாம் இருக்கிற ஒரு ஹார்ம்லெஸ்ஸான ரொமான்டிக் காமெடின்னு சொல்ல முடியும், ரொமான்டிக் ட்ராமா அப்படின்னு வேணா சொல்லலாம். பெருசாக என்னை யோசிக்க வைக்காம, பயங்கரமாக மூளைக்கெல்லாம் வேலை கொடுக்காம, ஈஸி வாட்சாக டைம் பாஸாக ஒரு படத்தை பார்த்தா போதும், எனக்கு சுமாராக இருந்தால் போதும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் ட்ரை பண்ணலாம். படம் இப்போதைக்கு தியேட்டர்ஸில் மட்டுமே ரிலீஸ் ஆயிருக்கு.